கண்ண மூடி திறக்கிறதுக்குள்ள 10th ஸ்டாண்டர்ட் எக்ஸாமும் முடிஞ்சாச்சு. இப்போ 11th ஸ்டாண்டர்ட்ல ஏதாவது ஒரு குரூப்ப சூஸ் பண்ண சொல்றாங்க. என்ன பண்ணாலும் மேத்ஸே எனக்கு வராதுங்க. 11th ஸ்டாண்டர்ட்ல மேத்ஸ்ல இருந்து தப்பிக்கிற மாதிரி எனக்கு ஒரு குரூப் சொல்லுங்கன்னு கேட்குறீங்களா? உங்களுக்காகவே இருக்கவே இருக்கு நெறைய குரூப்ஸ். பிசிபின்னு சொல்ற இந்த மெடிக்கல் ஆர் பயோ சயன்ஸ் அது என்னங்க பிசிபின்னு யோசிக்கிறீங்களா? அதாவது பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி 4th சப்ஜெக்ட்டா ஆப்ஷனல் சப்ஜெக்ட் ஏதாவது ஒண்ணு நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். எய்தர் கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிசிக்கல் எஜுகேஷன், எக்கனாமிக்ஸ்னு ஏதாவது ஒண்ணு நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இத படிச்சா என்னங்க ஸ்கோப்னு கேட்குறீங்களா? நீங்க டாக்டர், டென்டிஸ்ட், பார்மசிஸ்ட், நர்ஸ், பிசியோதெரபிஸ்ட், பயோடெக்னாலஜிஸ்ட், பாட்டனிஸ்ட், ஜூவாலஜிஸ்ட்னு உங்க கெரியரை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இல்லங்க, சயின்ஸ் குரூப்லாம் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இல்ல. நான் காமர்ஸ் குரூப் அந்த மாதிரி ஏதாவது எடுக்கலாம் இருக்கேன் அப்படின்னு சொல்றீங்களா? அப்போ நீங்க அக்கவுண்டன்சி, காமர்ஸ், எக்கனாமிக்ஸ் கூட கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் ஆர் இன்ஃபர்மேஷன் பிராக்டிசஸும் சூஸ் பண்ணலாம். இது படிச்சா என்னங்க ஸ்கோப்னு கேட்குறீங்களா? இது படிச்சீங்கன்னா நீங்க சார்ட்டர்ட் அக்கவுண்டன்சி, கம்பெனி செக்ரட்டரி, பிகாம், பிபிஏ, லா, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், ஸ்டாக் புரோக்கர் இதுல ஏதாவது ஒண்ணு சூஸ் பண்ணி உங்க லைஃப்ல ஷைன் பண்ணலாம். எனக்கு சயின்ஸ் ஸ்ட்ரீமும் வேண்டாம், காமர்ஸ் ஸ்ட்ரீமும் வேண்டாம். வேற ஏதாவது டிஃப்ரெண்ட்டா இருந்தா சொல்லுங்கன்னு கேட்குறீங்களா? அப்போ நீங்க ஹியூமானிட்டீஸ் ஸ்ட்ரீமும் சூஸ் பண்ணலாம். ஹியூமானிட்டீஸ் ஸ்ட்ரீம்னா என்னன்னா, உங்களோட மெயின் சப்ஜெக்ட்ஸ்ல ஹிஸ்ட்ரி, பொலிட்டிக்கல் சயின்ஸ், ஜியோகிராஃபி, சோஷியாலஜி, எக்கனாமிக்ஸ் இதுல ஏதாவது 4 சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். இத படிச்சா என்னங்க ஸ்கோப்னு கேட்டீங்கன்னா, நீங்க லா சூஸ் பண்ணலாம். இல்ல ஜர்னலிசம், சிவில் சர்வீசஸ், சைக்காலஜி, கிராஃபிக் டிசைன், ஆர்ட்ஸ், சோஷியல் ஒர்க் ஏதாவது ஒண்ணு சூஸ் பண்ணி உங்க கெரியரை ஷைன் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.